வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை வடவள்ளி கல்வீரம்பாளையம் மற்றும் ஆரஸ்புரம் சங்கமம் கலைக்குழு, கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் 79வது ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழாவானது ஒருங்கிணைப்பாளரும் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியருமான கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த 79வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் பேரூர் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார், சிரவையாதீனம் குமரகுருவர சுவாமிகள், இயற்கை வேளாண் விஞ்ஞானியும் சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகருமான டாக்டர் மயில்சாமி மற்றும் கோவை மாநகராட்சி கவுன்சிலர் ஷர்மிளா சந்திரசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழாவினை துவக்கி வைத்தனர். மேலும் ஒயிலாட்டம் அரங்கேற்ற விழாவில் கல்வீரம்பாளையம் மற்றும் ஆரஸ்புரம் நடன கலைஞர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி நடன கலைஞர்கள், துணை பயிற்சியாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஒயிலாட்ட நடன கலைஞர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஒயிலாட்டமாடி அதனை காண வந்த ரசிகர்களுக்கு நடன விருந்தளித்தனர். இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டத்தை மீட்டெடுப்பதே எங்களது இலக்கு என்றும், தமிழக அரசு ஒயிலாட்டத்தில் பங்கு பெறும் நடன கலைஞர்களுக்கு இடஒதுக்கீடுகள் மற்றும் பிற சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும், ஒயிலாட்ட கலையை பள்ளி பாடப்புத்தகத்தில் ஒரு பாடப்பிரிவாக சேர்க்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் 79வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், கல்வீரம்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவினை சிறப்பு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒயிலாட்ட விழாவில் கலந்து கொண்ட நடன கலைஞர்களும் மாணவிகளும் சிறப்பு பேட்டியளித்தனர்.
வாழ்க கலை வளர்க பாரதம். சென்றிடுவீர் எட்டித்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பேன் என்கிற மகாகவி பாரதியின் வாக்கினை கையில் எடுத்து கோவை கருந்தம்பட்டி சங்கமம் கலைக்குழு தண்ணீர் பந்தலில் துவங்கி இப்போ பொம்மன மாலை வரைக்கும் 78 அரங்கேற்றங்கள் முடிச்சிருந்தோம். இப்போ 79வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் வடவள்ளி கல்வீரம்பாளையம் சங்கமம் கலைக்குழு அரங்கேற்றம் இன்றைக்கி நடந்துச்சு. அதில் 43 கலைஞர்கள் கல்வீரம்பாளையம் மற்றும் அரசுபுரம் சேர்ந்த கலைக்குழு இணைந்து இங்கே நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஒரு கோவில் திருவிழா மாதிரி சிறப்பான முறையில் இங்கே நடந்தது. முதல்ல 4 மணி அளவில் எல்லோரும் ஒரு குழு புகைப்படம் எடுத்துகிட்டு முளைப்பாரி எடுத்து எல்லா கோயிலுக்கும் போய் சிறப்பாக அந்த முளைப்பாரி எடுத்து வரக்கூடிய அந்த பாடலை பாடி வந்து மைதானத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதுக்கு பின்னாடி இங்கே சிறப்பு விருந்தினர்களாக பேரூர் ஆதீனம், சிறுவை ஆதீனம் மற்றும் பாரதி யூனிவர்சிட்டி சேர்ந்த கல்வியாளர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் பங்கெடுத்துட்டாங்க. அதில் நம்முடைய மயில்சாமி அண்ணன் சார்பில் அரங்கேற்றத்தில் பங்கெடுத்த கலைஞர்களுக்கு 3 கலைஞர்கள் வெளிநாட்டு பயணத்துக்காக தேர்வு செஞ்சுருக்காங்க. அதோடு மட்டுமல்ல துணை பயிற்சியாளர் ஒருவரை இங்கே தேர்வுப்பட்டிருக்கோம். இந்த 4 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்ற இந்த அரங்கேற்றம் சிறப்பான முறையில் நிறைவு செஞ்சுருக்கோம். இது கிராமங்கள் தோறும் சென்று கட்டணம் இல்லாமல் பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். சங்கமம் கலைக்குழுவானது பயிற்சி பெற்ற கலைஞர்களை நம்ம அரங்கேற்றம் முடிச்சதுக்கு முன்னாடி அவங்களையும் ஒரு பயிற்சியாளரை உருவாக்கி இன்றைக்கி சங்கமம் கலைக்குழுவில் 100க்கும் மேற்பட்ட துணை பயிற்சியாளர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் கட்டணம் இல்லாமல் பயிற்சி வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த சங்கமம் கலைக்குழு சிறப்பான முறையில் ஒரு 79 அரங்கேற்றங்களை ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ அரங்கேற்றம் பண்ணது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நம்முடைய இந்த பாரம்பரிய கலைகள் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிற வியப்போடு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலும் சரி, குழந்தைகள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் இந்த கலையை ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த கல்வியரம்பாளத்தில் துவங்கணும். சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். இந்த தமிழக அரசானது எப்படி சிலம்பு கொடுத்தோ அதே போல் நம்முடைய இந்த பாரம்பரிய கலைகளுக்கும் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இந்த கலை மென்மேலும் வளரும். இது கற்றுக்கொள்ளக்கூடிய கலைஞர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கும். இதே பள்ளி கல்லூரிகளில் பயிற்சி பெற்ற கலைஞர்களை இங்கே எப்படி நம்ம பயிற்சியாளர்களை கொண்டு பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே கலை ஆசிரியர்களை பள்ளி கல்லூரியில் நியமனம் பண்ணாங்கன்னா இது பயிரக்கூடிய கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதனால் என்ன பயன் அப்படிங்கிற சூழ்நிலை மாறி இதனால் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அரசு சார்பில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நன்றி. திரு கனகராஜ் ஐயா அவர்களால் இந்த கலையை திருப்பி மீட்டெடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஆடுறதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குது, உடம்புக்கு கொஞ்சம் ஞாபக சக்தியெல்லாம் நல்லா இருக்குது. இந்த கலை இப்படியே நிற்காமல் தொடரணும் இந்த பணி. இதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒயிலாட்டத்தினால வந்துட்டு எங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி வருது. நாங்கள் வந்துட்டு இந்த இதில் ஒயிலாட்டத்துலேருந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கோம். மலேசியாவுக்கு வந்துட்டு போகிறோம். அதனால் எனக்கு வந்துட்டு ஒயிலாட்டத்தினால எனக்கு நிறைய இது கிடச்சிருக்கு.
ம் கலை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய கனகராஜ் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இதனால எங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்குதுங்க, சங்கம குடும்பம் கிடைச்சிருக்குது. அதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோங்க. சங்கமம் வணக்கம் எல்லாத்துக்குமே. சங்கமம் வணக்கம் எல்லாத்துக்குமே. இந்த ஒயிலாட்டம் குழுக்கு நாங்கள் சேர்ந்தனால நிறையா நன்மைகள் கிடைக்கிது. நாங்கள் ஆடுறதுனால உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த ஒயிலாட்ட குழு இருக்கிறனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க. நீங்கள் இந்த அரங்கேற்றத்துக்கு சேர்ந்தீங்கன்னா வின்னாரங்களுக்கு மலேசியா நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம் மலேசியா போகிறது. மயில்சாமி ஐயாங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. கல்வீரம்பாளையம் எங்கள் ஊரில் 79வது சங்கமம் கலைக்குழுவில் நாங்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். இது சிறப்பாக இன்றைக்கி முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மயில்சாமி ஐயா இயற்கை விவசாயி. அவர் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி வெளிநாடுக்கு அனுப்புகிற ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.